வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மட்டன் வச்சு ஒரு சூப்பரான மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட கிள்ளி போட்ட சாம்பார்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. இன்றைக்கி இந்த பருப்போட இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளிலாம் எப்படி தாளித்து அதுக்கப்புறம் இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். 1/2 கிலோ மட்டன், சின்ன வெங்காயம் 20 நம்பர், தக்காளி 1 நம்பர், பூண்டு 10 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெரிய சைஸ் வெங்காயம் 1, தேங்காய் 2 வத்தை, சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, முழு தனியா 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6 நம்பர், உப்பு தேவைக்கற்ற, எண்ணெய், குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி இந்த மட்டன் வறுவல் நல்லா சாஃப்டாக ஸ்பைஸியாக பண்ண போகிறோம்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணக்கிட்டனா இந்த மட்டனை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வேக வைக்கிறோம். நிறைய பேர் வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் போட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மட்டனை போட்டு நல்லா குக் பண்ணி ட்ரையாக அப்படியே பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது சம்டைம் மட்டனை வந்து ஹார்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மட்டனை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணுறோம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மட்டனை டைரெக்டாக இந்த மண்சட்டில் போடுறோம். அதுக்கப்புறம் பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு வெங்காயம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த வெங்காயமும் தக்காளி இதில் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நீங்கள் 1 நம்பர் போட்டிருக்கேன். இதில் வேணால் 2 கூட நீங்கள் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ஏன் கேட்டால் மட்டன் வேகிறதுக்கு ஈஸியாக நல்லா சாஃப்டாக வெந்து வரும். கொஞ்சம் கம்மியான அந்த மசாலோட வெந்து வரும்போது ட்ரை ஆகும். இதுக்கப்புறம் சில்லி பவுடர், குழம்பு தூளில் வெறும் சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், இன்னொரு டீஸ்பூன் தனியா பவுடர் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு நம்ம இதில் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சிறிதளவு. இதெல்லாம் போட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக விட்டுருங்க. மட்டன் இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகணும். அதே டைமில் மூடி போட்டு நல்லா வேக வைக்கிறோம். இந்த மட்டன் வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 30லேருந்து 40 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால் மூடி போட்டு நல்லா வேகட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மட்டன் வறுவலுக்கு பவுடர் மசாலா ரெடி பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் முழு தனியா, காய்ந்த மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பவுடர் வந்து, அதாவது இந்த ஹோல் ஸ்பைசஸை கையிலேயே எடுத்தால் க்ரஷ் பண்ணுற அளவுக்கு வரும். வறுத்த பிறகு சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிருத்திங்கன்னா இந்த பக்குவத்தில் வரும். இன்னும் கொஞ்சம் கூட ஃபைனாக பவுடர் அரைக்கலாம். சில பேர் வந்து அந்த காஞ்ச மிளகாய், முழுதனியாக அப்படியே முழுசாக கொஞ்சம் அப்படி மேலோட்டமாக இருந்ததுன்னா பிடிக்காது. அந்த டைமில் நீங்கள் ஃபைன் பவுடராக பண்ணிக்கலாம் விருப்பப்பட்டீங்கன்னா. அடுத்தது இந்த மட்டன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கா. இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகிறோம். இந்த மட்டன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சில பேர் வந்து மட்டன் வீட்டில் குக் பண்ணுறேன், ஆனால் என்ன ஆகுதுன்னா மட்டன் ரொம்ப ஹார்ட் ஆகுது, வீட்டில் சாப்பிடவே முடியல, எனக்கு அந்த மசாலா நல்லா இருக்குது ஆனால் சாப்பிட்றதுக்கு விருப்பமே வரல சொல்கிறாங்களே, அதனால தான் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன். குக்கர்லேயும் வேக வைக்கலாம். அடுத்தது இன்னொரு மண்சட்டில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் முழு கரம் மசாலா, பூண்டு. இந்த பூண்டு இடிச்சும் போடலாம், அப்படிலாம் முழு பூண்டும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இதில் தக்காளி நம்ம யூஸ் பண்ண போதில் வெறும் இந்த வெங்காயம், இந்த பூண்டு, அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா வதங்கணும் அந்த வெங்காயத்தோட. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போன பிறகு உங்களுக்கு வாசனை நல்லா சூப்பராக வரும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள்,
தனியா பவுடர், மிளகாய் பவுடர். இது போட்ட பிறகு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேம் வச்சுன்னா அந்த மசாலா தீஞ்சு போகிற வாசனை வந்துடும். அதனால ஸ்லோ ஃப்ளேம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் 2 பத்து சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவை நல்லா அரைச்சி பாலை மட்டும் எடுத்து இதில் ஊற்றிருக்கேன். இந்த பால் ஊற்றின பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதை அப்படியே நல்லா குக் பண்ணுங்கள். நல்ல ஒரு கெட்டியான வெங்காய மசாலா மாதிரி ரெடியாக இருக்கும். அதாவது வீட்டில் தக்காளி தொக்கு சாப்பிட்ருப்பீங்களே அந்த மாதிரி டெக்ஸ்சரில் இந்த மசாலா ரெடியாக இருக்கணும். இதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச ஸ்டாக் வாட்டர் இதில் ஆட் பண்ணி திருப்பி நல்லா குக் பண்ணுறோம். வெறும் மசாலாவை குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மட்டனோட அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்காது. அதனால தான் இந்த ஸ்டாக் வாட்டர் போட்டு நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணும்போது நல்ல ஒரு கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். தண்ணியாக இருக்கும்போது வேக வச்ச மட்டனை போட்டுறக்கூடாது. நல்லா இந்த மசாலா குக் பண்ணி முடித்த பிறகு தான் வேக வச்ச மட்டனும் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மசாலா, அதுக்கப்புறம் ஸ்டாக் வாட்டர், அதுக்கு பிறகு தான் இந்த மட்டனை இதில் போட்டு நல்லா குக் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு திருப்பியும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகும். இதுக்கு பிறகு கொத்தமல்லி, ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர் மசாலா இதில் போடுறோம். கடைசியாக கொஞ்சமாக நெய் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா யாருமே வீட்டில் பிடிக்காத சொல்ல மாட்டாங்க. டெய்லியும் பண்ணுங்கள், வாரம் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் வந்து அன்பு தோல் நிறையா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கிள்ளி போட்ட சாம்பார் தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/2 கப்பு, சின்ன வெங்காயம் 25 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2லேருந்து 3 நம்பர், பூண்டு 20 பல்லு, பச்சை மிளகாய் 3, காய்ந்த மிளகாய் 5 நம்பர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, உப்பு 2 டேஸ்ட், நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க கிள்ளி போட்ட சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல பருப்பு வேக வைக்க போகிறோம். இந்த பருப்பு என்ன ரேஷியோ என்ன கேட்டிங்கன்னா 1 கப்பு துவரம்பருப்பு போடுறீங்கன்னா அதில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போடணும். அந்த பாசிப்பருப்பு போட்ட பிறகு தண்ணி, பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு மஞ்சத்தூள். இதெல்லாம் போட்ட பிறகு கடைசியாக தக்காளி போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துருங்க. நீங்கள் வீட்டில் எப்பவுமே சாம்பார் செய்யும்போது பருப்பு நல்லா வேக வச்சுருக்கணும். சில பேர் என்ன பண்ணால் இந்த பருப்பு வேக வச்ச பிறகு மத்தில் நல்லா கரைஞ்சிருவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அந்த பருப்பு எந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வருதோ அப்போ தான் மசாலா போட்டு குக் பண்ணி எடுக்கும்போது கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். சில பேர் வந்து மசாலா போட்டிருப்பாங்க, அந்த பருப்பு தனியாக இருக்கும். அப்படி சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால தான் பருப்பு நல்லா வேக வைக்கணும்னு சொல்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த பருப்பை தாளிக்க போகிறோம். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம், பூண்டு நல்லா இடித்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது உரிச்ச பூண்டு போட்டிருப்பேன், ஆனால் தாளிப்பில் தோலோடு இடித்து போட்டிருப்போம். இதுக்கு பிறகு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய். இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த காஞ்ச மிளகாவை நல்லா ஒன்று பாதியாக உடச்சி போடுவாங்க, அதாவது பிச்சு போடுவாங்க. விதையோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும், விதை இல்லாமல் போட்டிங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த தாளிப்புலாம் போட்ட பிறகு இந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்குங்க. வதங்கி வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளிகளை யூஸ் பண்ணுறோம். தக்காளி 2லேருந்து 3 தக்காளி சொல்லியிருக்கேன்ல, அதில் ஒரு தக்காளி வேக வைக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கேன், மீதி தக்காளி இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மசாலா ரெடி பண்ணும்போது, 1/4 டீஸ்பூன் பருப்பு வேகும் போது. இதுக்கு பிறகு சில்லி பவுடர், தனியா பவுடர், உப்புலாம் போட்டிருக்கேன்.
இந்த கிள்ளி போட்ட சாம்பார் செய்யும்போது மிளகாத்தூளோ தனியாத்தூளோ அதிகமாக போடக்கூடாது. காஞ்ச மிளகாய் காரத்துக்கும் பச்சை மிளகாய் காரத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்குங்க. வதங்கி வர டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். அதே டைமில் நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்க செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இன்கேஸ் காரம் கம்மியாக இருந்ததுன்னா அந்த டைமில் பவுடர் மசாலா போடாது, பச்சை மிளகாய் வேணால் நீங்கள் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கொதி வருதா, அதே டைமில் இந்த வெங்காயம் தக்காளி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் முழுசாக இருக்கணும். அதுக்கு பிறகு தான் இந்த பருப்பு போடுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் சாம்பார் செய்யும்போது நல்லா வதக்கிட்டு பண்ணுவீங்களா, அந்த மாதிரி வேண்டாம். கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு போடுறோம். இந்த பருப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ப்ரிப்ரேஷன் ரெடி. இப்போது பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல கடைசியாக பெருங்காயம் போடுங்க. இந்த மாதிரி சாம்பார் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது பெருங்காயம் கடைசியாக போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நெய் போடுறோம். திருப்பியும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி.